இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, எனக்கு எந்த நிமிஷம் சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. மித்ரா மட்டும் இல்லைன்னா நான் ஒரு அனாதை. அது மட்டும் இல்லை, எனக்குன்னு இப்போ இருக்கிறது அவ மட்டும்தான். எனக்காக எல்லாத்தையுமே பண்றா. என் கம்பெனியை கூட இப்ப மித்ரா தான் பாத்துக்கிறா. யாருக்கிட்ட பணம் இருந்தா என்ன பாரதி? மித்ராவும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான். என்னப்பா ஆதி, அனாத அது இதுன்னு பேசுற, கேட்க நல்லாவா இருக்கு? அதுதானே உண்மை பாட்டி. எனக்குன்னு யார் இருக்கா? பழசெல்லாம் வேற மறந்து போச்சு. எனக்கே நான் யாருன்னு சந்தேகமா இருக்கு. அப்படி பேசாதப்பா, கண்டிப்பா உனக்கு யாராவது இருப்பாங்க. அட போங்க பாட்டி. அப்படி யாராவது இருந்திருந்தா இந்நேரம் என்னை தேடி வராமலா இருந்திருப்பாங்க. அப்படிலாம் யாரும் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பாட்டி. மித்ரா ஒருத்தி தான் என்னை பாத்துக்கிறா. ஆதி, இப்படி பேசுறத கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி எல்லாம் பேசாதப்பா. பாட்டி, நீங்க இப்படி பேசுறது எனக்கு ஆறுதலா இருக்கு. பட் உண்மை என்னன்னா, எனக்குன்னு யாருமே இல்லை பாட்டி. எனக்கு தான் எல்லாமே மறந்து போச்சு. தம்பி தங்கச்சின்னு யாராவது இருந்திருந்தா இந்நேரம் என்னை தேடி வந்திருப்பாங்கல்ல. மித்ராவுக்கு அப்புறம் நான் குடும்பமா பார்க்கறது உங்க எல்லாரையும் தான். உங்க கூட எல்லாம் நான் இருக்கிறப்ப எனக்கு அனாதைங்கிற நினைப்பே வர்றதில்ல. என்ன ஆதி, அனாத அது இதுன்னு திரும்பவும் பேசிட்டு இருக்க? நான் இருக்கேன், லட்சுமி இருக்கா, குழந்தைங்க இருக்காங்க, பாரு பாரதியும் இருக்கா. நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ எப்படி அனாதை ஆக முடியும்? பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நாளைக்கே பாரதியோட ஹஸ்பண்ட் வந்தா பாரதி அவங்க குழந்தைங்களோட போயிடுவாங்க, நீங்களும் அவங்க கூட போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நிஜமாவே நான் அனாதை தானே பாட்டி. ஸோ மித்ரா ஒருத்தி தான் நிரந்தரம்னு நான் நம்புறேன். அவகிட்ட போயிட்டு இது என்ன கணக்கு ஏது கணக்குன்னு என்னால காரணம்லாம் கேட்க முடியாது பாட்டி. ஆதி மித்ராவை இப்படி கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காரே, என்ன பண்றது?